ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நாம் ஆன்லைனில் சந்திக்கிறோம். கர்த்தர் கிருபையை நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பண்டிகை நாளாக இன்றைக்கி உலகம் முழுவதும் இது கொண்டாடப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை ஒரு பண்டிகையாக ஒரு நாளில் கொண்டாடுவதை தான் மாற்று கருத்து இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஈஸ்டர் என்கிறதான இந்த வார்த்தை உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை. ஈஸ்டர் என்பது ஒரு கிரேக்க பாபிலோனிய தேவதனுடைய பெயர். இஸ்தார் என்பதனுடைய பெயர் தான் ஈஸ்டர். இதை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலாக நான் உண்மைகளை இந்த ஈஸ்டர் என்பது என்ன என்பது எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் இதே HLM அந்த சேனல்லையே நாங்கள் மகா பாபிலோன் ரகசியம் என்கிறத நான் தலைப்பில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஈஸ்டர் என்பதற்கும் இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 100% உண்மை. ஆனால் அதில் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு உயிர்த்தெழுந்ததை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது ரொம்ப முக்கியம். பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைன்னு சொல்கிறார். உயிரோடு இருந்த இயேசுவை விட உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை இன்னும் அதிகம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிரசங்கித்தார்கள். யார்? அப்போஸ்தலர்கள். இன்றைக்கி நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை வருஷத்துக்கு ஒரு நாள் பிரசங்கிக்கிறோம், அவ்வளோதான். அதோடு கூட அந்த உயிர்த்தெழுதல் நாம் மறந்துடுவோம். அதோடு கூட அடுத்த வருஷம் உயிர்த்தெழுதல் நாள், அதைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம். தினந்தோறும் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யணும். உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும் போது அநேக காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். இது வேதத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உயிர்த்தெழுதலுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு வேத பாடத்தை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் நிதானிக்கிறோம். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வேத பாடத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம். இந்த 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பொதுவாக அங்கே கானாவூர் கல்யாணத்தை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இதில் அப்படி என்னங்க இருக்குது, இதில் இன்னும் பார்க்குறதுக்கு இதில் ஒரு விசேஷம் இருக்குது, அதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு மறைபொருள் இருக்கிறது, புதைபொருள் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த 4வது வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் அநேகர் மரியாளை குறித்து ரொம்ப குறைவாக பேசுவார்கள். அதாவது ஆண்டவர் மரியாளை பார்த்து ஸ்திரீயேன்னு சொல்லிட்டாரு, பெண்மணியே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு, மரியாளை கண்டம் பண்ணிட்டாரு. இதுலேருந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை கர்த்தர் எவ்வளோ வெறுக்கிறாருன்னு பாருங்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் வேற ஒரு டைமென்ஷன் இருக்கும். அந்த டைமென்ஷனை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தெரியப்படுத்த முடியும். மரியாளை குறித்து நான் எப்பவும் சொல்லுவேன், நான் அதிகம் மதிக்கிறது வேதத்தில் உள்ள சில பெண்களில் மரியாளை நான் அதிகமாக மதிக்கிறேன். ஒரு சிலர் கூட சொன்னாங்க, மரியாள் சிலையை குறித்து நீங்கள் கமெண்ட் அடிச்சிருக்கிறேன். சிலையை கமெண்ட் அடிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிலை பேசாது, மரியாள் சிலை பேசாது. ஏன்னா மரியாள் பேசுவாங்க, மரியாள் சிலை பேசாது. அதனால தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் அதில் வருத்தப்பட்டிருக்கிறாங்க, மரியாள் சிலையை நீங்கள் கமெண்ட் அடிக்கிறீங்க. மரியாள் சிலையை நம்ம கமெண்ட் அடிக்கல, ஒரு தப்பும் இல்லை. மரியாளை தான் கமெண்ட் அடிக்கக்கூடாது, அதுதான் தப்பு. அந்த அம்மா கிருபை பெற்றவங்க. அவங்களுக்கு ஒப்பாக ஒரு சிலை உலகத்தில் உங்களால் செய்யவே முடியாது. அது எந்த பரிசுத்தவான்களுக்கு ஒப்பான சிலையும் செய்ய முடியாது, தேவனுக்கு ஒப்பான சிலையும் நாம் செய்ய முடியாது. அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. சரி, நம்மளுடைய செய்தி இந்த இடத்துல இயேசு ஏன் திடீரென்று ஸ்திரீயை என்று சொல்லுகிறார்? இந்த காரணம் என்ன? நீங்கள் அந்த அற்புதம் முடிஞ்ச பின்பு நீங்கள் வாசி பாருங்க 12வது வசனத்தில். அதற்கு பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். போய் அம்மாவை கூட்டிகிட்டே போகிறார். தாயாரும்னே இருக்குது. கப்பர்நகூம் போய் அங்கே கொஞ்ச நாள் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அவங்க அங்கே ஃபேமிலியாக அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரியாளை கண்டம் பண்ணவில்லை. இல்லை அந்த இடத்துல மரியாளை அவங்க தரக்குறைவாக பேசணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதற்கு பின்பாக மிகப்பெரியதான ஒரு ஹெவன்லி சீக்ரெட் இருக்கு. சரி, ஏன் இயேசு மரியாளை அந்த இடத்துல ஸ்திரீயை என்று கூப்பிட்டார்? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்திரீ என்று அழைக்கப்படுவது என்ன? மரியாள் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மரியாள் திராட்சை ரசம் கேட்குறாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமாக ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டால் யாரை கேட்கணும்? அந்த பந்தி விசாரிப்புக்காரனை போய் கேட்கணும், எப்பா திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஏற்பாடு பண்ணலாம்? கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு விருந்தினரை போய் கேட்க முடியுமா? அங்கே கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை போயிட்டு எங்கள் திராட்சை ரசம் கிடைக்குமான்னு கேட்க முடியுமா? சரி, அவர் திராட்சை ரசம் விற்கிறவராக இருந்தால் கூட கேட்கலாம். அவரை, சாங்க உங்களுடைய குடோனில் ஏதாவது திராட்சை ரசம் கிடைக்குமா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா நம்ம கேட்கலாம். ஏசுநாதரோ தச்சு வேலை பார்த்தவர், அவர்கிட்ட போயிட்டு, ஏன்னா ஏசு அதுக்கு முன்னாடி அற்புதம் எதுவும் செய்யலை, இதான் முதலாம் அற்புதம்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஏன் இயேசுகிட்ட அந்த நம்ம திராட்சை ரசத்தை கேட்டாங்க? இதுதான் அங்கே முக்கியமான கேள்வி. இப்போ இயேசுகிட்ட அந்த அம்மா கேட்கும்போது அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது,
அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. இதோடைய அர்த்தம் என்னன்னாங்க, ஏன் திடீர்னு அங்கே ஸ்திரீ சொல்கிறாரு இயேசு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்திரீன்னு சொல்கிறது இந்த இடத்துல இருக்கிற மரியாளை பெண்ணேன்னு அர்த்தம் இல்லை. மரியாள் கேட்பது திராட்சரசம். திராட்சரசம் என்பது உடன்படிக்கை. திராட்சரசம் இயேசு கிறிஸ்து கையால் எப்போ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தின நாள் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் அதை எடுத்து யூதர்கள் கையில் அவர் கொடுக்கணும், அங்கே இருக்க சீஷர்கள் கையில் கொடுக்கணும். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை எடுத்து கையில் கொடுக்கக்கூடாது. அதைத்தான் அந்த இடத்துல அவங்க கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த திராட்சரசத்தை எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 13:1 என் வேலை வந்தது என்று சொல்லி, மத்தேயு 26:18 வேலை சமீபமாக இருக்கிறதுன்னு இருக்கு, லூக்கா 22:14 வேலை வந்தபோதுன்னு இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் அந்த திராட்சரசத்தை எடுத்து கையில் கொடுக்கும்போது வேலை வந்தபோது, வேலை சமீபமான போது, என் வேலை வந்தது என்று சொல்லி, இதைத்தான் இயேசு அங்கே சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. நீ இப்போ திராட்சரசம் கேட்குறீங்களே, இந்த உடன்படிக்கையை கேட்குறீங்களே, யாருக்காக கேட்குறாங்க? மரியாள் வந்து கேட்குறாங்க, யாருக்காக கேட்குறாங்க? யூதர்களுக்காக கேட்குறாங்க. உள்ள இருக்கிற யூதர்கள் யார்? கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க யார்? யூதர்கள். எந்த கல்யாணம்? நியாயப்பிரமாண முறைப்படி நடக்கிற கல்யாணம். ஆனால் இந்த திராட்சரசம் எதற்குரியது தெரியுமா? கிருபையின் பிரமாணப்படி நடக்க போகிற ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாணம். அதுக்கு தான் இந்த திராட்சரசத்தை இயேசு கையில் கொடுத்தாரு. இந்த திராட்சரசத்தை கொடுக்குற மெத்தட் உடன்படிக்கை ஏன் தெரியுங்களா? அந்த திராட்சரசத்தை எடுத்து கையில் கொடுக்குற மெத்தட் என்னன்னு சொன்னால், ஒரு படித்து கொடுக்கக்கூடியதான ஒருவர் எனக்கு சொன்னதான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை எடுத்து கொடுத்து இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு, நியூ கவனன்ட். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் யூத பெண்களை திருமணம் செய்யும் போது இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு முறைமை இருந்தது. என்ன முறைமைன்னு கேட்டால், ஒரு பெண் பிடித்து விட்டது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு கப்பில் திராட்சரசத்தையும் ஒரு கல்யாண வஸ்திரத்தையும் கொடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பெண், அந்த மணவாளன் தனக்கு பிடித்து விட்டது, அவரை திருமணம் செய்ய சம்மதிக்கிறேன் என்று சொன்னால் அவள் என்ன செய்வாளாம், அந்த திராட்சரசத்தின் பாத்திரத்தை குடித்து விட்டு வீட்டில் வச்சிருப்பாளாம், ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த திராட்சரசம் குறைவுபட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, திடீரென்று அந்த மணவாளன் ஒரு நாள் வீட்டுக்கு வருவார். வந்து பார்க்கும்போது அவள் கல்யாண வஸ்திரம் தரித்தவளாக இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது கல்யாண வஸ்திரமும் தரித்திருந்து அந்த கப்பில் திராட்சரசமும் குறைந்திருந்தால் அவளுக்கு அவரை பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். இது அன்னைக்கு உள்ள ஒரு முறைமையாகும். அதன் அடிப்படையில் தான் அந்த கல்யாணத்தினுடைய அடையாளமாகத்தான் அந்த திராட்சரசத்தை கையில் மணவாட்டியாக சபகையில் கொடுக்குறார். அதை நாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கம்யூனியன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எதுக்காக எடுக்கிறோம்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஒரு நாள் மணவாளன் வந்து பார்ப்பார், யாரெல்லாம் இந்த கம்யூனியனில் பங்கு பெறாங்க அப்படின்னு பார்ப்பார். அந்த கம்யூனியனில் பங்கு பெற்று, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி அந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு என்னிடத்துல பங்கு உண்டு, இல்லாவிட்டால் பங்கு இல்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த கம்யூனியன் என்பது ஒரு உடன்படிக்கை, ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காக நமக்கு ஆயத்தம். அவர் வரும்போது நாம் அந்த கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 21 நாள் பிரேக் டவுன், லாக்டவுன் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் கம்யூனியன் எடுக்கிறத பற்றி சொல்லும் போது ஒரு சிலருக்கு எங்களிடத்துல கொஞ்சம் வருத்தம். என்ன வருத்தம்னா, உடன்படி கம்யூனியன் வீட்டில் எடுக்கலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. 15ஆம் தேதிக்குள்ளே இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்டன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டன் ஆக போகுதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ்டன் ஆகும்போது இந்த மாதம் முழுவதும் நாம் என்ன செய்யலை, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணலை. அவரோடு கூட ஒருவேளை இந்த மாதம் மணவாளன் வருகிற மாதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? மணவாளன் வருகிற மாதமாக இந்த மாதம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் வரும்போது கம்யூனியன் பாத்திரத்தில் உனக்கும் எனக்கும் என்ன இல்லை, உடன்படிக்கை இல்லை. சரி, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரர்கள், ஒரு சில ஊழியக்காரர்கள் இப்படியும் சொல்வார்கள், ஒரு மாதம் தானே கவலைப்படாதீங்க, அடுத்த மாதம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை லாக்டவுன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஏன் ரஷ்யாலெலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க 2 மாதம் 1 மாதம்னு சொல்லி, இன்னும் 1 மாதம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அப்பயும் அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, இந்த நாள் ஒரு நாள் சரியாகும், அப்போ எடுத்துக்கலாம். உனக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை முறிக்கிறார்கள். வீட்டில் நீங்கள் கம்யூனியன் எடுக்கணும், கண்டிப்பாக நமக்கு வீட்டில் தான் எடுக்கணும் இல்லை, கம்யூனியன் எடுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக எடுக்கணும். ஒருவேளை சபைக்கு போக வாய்ப்பில்லை என்றால் வீட்டில் எடுங்கள், அது ரொம்ப முக்கியம். மணவாளன் வருகிற காலம், உடன்படிக்கை நம்ம அவரோடு கூட செய்திருக்க வேண்டும். ஒருவேளை மணவாளன் இந்த மாதம் வந்து யோசித்து பாருங்கள், கம்யூனியன் எடுக்காதவங்க நிலைமை என்ன? ஆண்டவரே அதுக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு பங்கு பெறுகிறவர்களுக்கு தான் இந்த புதிய உடன்படிக்கை. இப்போ மரியாள் வந்து கேட்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னால், கம்யூனியன் இல்லை, அதாவது திராட்சரசம் இல்லை. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே, இந்த ஸ்திரீ எந்த ஸ்திரீ? இந்த மரியாள் யாருக்கான அடையாளம்? ஏன் ஸ்திரீன்னு கூப்பிட்டாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும்
ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீ யாரு? ஸ்திரீயின் வித்து யாரு? இயேசு கிறிஸ்து. அங்க இருக்கிற ஸ்திரீ யாரு? மரியாள். ஸ்திரீயின் வித்து, அதாவது அந்த இடத்துல சொன்னபோது மரியாள் அல்ல, நியாயப்பிரமாண கால சபை. நியாயப்பிரமாண காலத்தினுடைய சபையினுடைய வித்தாகத்தான் இயேசு வருகிறார். அந்த நியாயப்பிரமாண கால சபைக்கு அடையாளமாக தான் மரியாள் இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீயின் வித்து தான் இயேசு. இப்போ இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, எந்த ஸ்திரீ? ஆதியாகமம் 3:15, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? நியாயப்பிரமாண கால சபையே உனக்கும் எனக்கும் என்ன? இது இந்த உடன்படிக்கை வேலை வரும்போது ஒருத்தருக்கு அவங்களுக்கான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நான் உங்களோட கூட செய்ய முடியாது, என் வேலை இன்னும் வரவில்லை. வேலை வரும்போது தான் நான் திராட்சரசத்தை எடுத்து கையில் கொடுக்க முடியும். இப்போ நியாயப்பிரமாண கால சபை அது கேட்குது யூதர்களுக்கு. இந்த கம்யூனியனை இயேசு சொல்றாரு, இது உங்களுக்குரியதல்ல, என் வேலை வரும் அப்பொழுது அவர்களுக்குரியது. அப்படின்னா அந்த கம்யூனுடைய மேன்மையை பாருங்க. வேதத்தில் ஒரு அழகான விஷயம் இருக்கும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்து எல்லாருமே நினைக்கிற மாதிரி இந்த ஆபிரகாம் நியாயப்பிரமாண காலம், ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாண காலம் என்பதை கர்த்தர் முதல்ல தொடங்கவே இல்லைங்க. ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுங்களா? 13ஆம் அதிகாரத்திலேயே அப்பத்தையும் ரசத்தையும் கையில் கொடுத்து மெல்கிசேதேக்கு கொடுத்துட்டாரு. அந்த உடன்படிக்கை தான் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இப்போ ஏன் நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் வந்துச்சு? கொஞ்சம் அப்படியே வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரத்தில் அப்பமும் ரசம் தான் கொடுக்குறாரு. யார் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு? ஆபிரகாம் கையில் கொடுக்குறாரு. அந்த உடன்படிக்கை தான் ஏற்படுத்தப்படுது. 15ஆம் அதிகாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 13ஆம் அதிகாரம் முடிஞ்ச பிறகு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மாற்றம் வருது. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வர்றாங்க. ஆகாரோடு கூட ஆபிரகாம் இணைகிறார். இஸ்மவேல் பிறக்கிறான். 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேல் பிறந்த பிறகு தான் 17ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயம் வெளியே வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, விருத்தச்சேதனம் எடுக்கணும். விருத்தச்சேதனம் எடுக்கும்போது ஈசாக்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் விருத்தச்சேதனம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு 86 வயசு, இஸ்மவேலுக்கு 13 வயசு. அப்போ ஈசாக்கு பிறக்கலை. ஏன்னா ஈசாக்குரிய உடன்படிக்கை ஏற்கனவே வந்துடுச்சு, அப்பமும் ரசமும். அந்த சந்ததி, ஈசாக்கு வழியாக வர அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு கலாத்தியருக்கு பவுல் எழுதுறார். அப்போது நமக்குரிய உடன்படிக்கை அப்பமும் ரசமும் முன்பதாகவே வந்தது. இந்த புறஜாதியாருக்கு, அதாவது ஆபிரகாமிற்கு வரக்கூடாத சந்ததி, அந்த சந்ததி வந்துருச்சு ஆகார் வழியாக. அந்த சந்ததியும் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் விருத்தச்சேதனம் வந்தது. அந்த விருத்தச்சேதனத்தில் வந்த சந்ததி தான் நியாயப்பிரமாண கால சபை. அதில் வந்தது தான் ஈசாக்கு வழியாக. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்லாம் அதில் வந்துட்டாங்க. அதில் வந்துட்டு இப்போ அவங்க எதை கேட்குறாங்கன்னா, அப்பமும் ரசத்தையும் கேட்குறாங்க. அன்னைக்கு அப்பமும் ரசமும் அந்த உடன்படிக்கை எனக்கு கொடுங்கன்னு மரியாதை அந்த இடத்துல கேட்குறாங்க. அவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு, இந்த திராட்சை ரசத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, உங்களுக்கும் இது எனக்கும் உனக்கும் என்ன? நியாயப்பிரமாண கால சபையே உனக்கும் எனக்கும் என்ன? இது கிருபையின் கால சபைக்குரிய கம்யூனியன் தான் உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுக்கப்பட்டது. இது என்னைக்கு ஆபிரகாம் கையில் கொடுக்கப்பட்டு நினைவு கூற முன்குறிக்கப்பட்டு அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவால் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அதை அடையாளமாக ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தான் நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் கொடுக்கும்போது ஆபிரகாமின் நுனித்தோளில் பண்ணப்பட்டது. ஆனால் கம்யூனியனை கொடுக்கும்போது பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 11 உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இது ஆபிரகாம் வழியாக வந்ததல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்த கம்யூனியன். அதை அவ்வளவு சுலபத்தில் ஆண்டவர் கொடுக்க விரும்பல. அதனால தான் சொல்றாரு மரியாதை பார்த்து, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன? இந்த கம்யூனியன் உனக்கும் எனக்கும் உரியது அல்ல. இப்போ ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே நியாயமா தாயா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? என் பையன் என்னை மதிக்கல, இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நான் கேட்குறேன், மரியாதை கொடுக்கல, நான் இனிமேட்டு இவங்ககிட்ட பேச மாட்டேன், அப்படி தான் அந்த அம்மா போயிருக்கணும். அந்த அம்மா அடுத்த வார்த்தையை கவனிங்க. யூதர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் யூதர்கள் மோசே சொன்னபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு எடுத்தாலும் மோசே எங்களுக்கு சொன்னான், மோசே எங்களுக்கு சொன்னான், மோசே எங்களுக்கு சொன்னான் தான் அவங்க சொல்லுவாங்க. மோசே எடுத்த அந்த பிரமாணத்தின்படி தான் அங்கே ஒரு திருமணம் நடக்குது. மோசே சொன்ன பிரமாணத்தின்படி தான் அங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மோசே பிரமாணத்தின்படி இருக்கிற யூதர்களை பார்த்து நியாயப்பிரமாண கால சபையினுடைய முடிவாக நிற்கிற மரியாள் சொல்லுகிறாங்க, இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த புதிய உடன்படிக்கை உங்களுக்கு வேணுமானால் மோசே சொன்னபடி செஞ்சால் நடக்காது, இவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். அதனால தான் இயேசு சொல்வார், பூர்வத்தாருக்கு உங்களுக்கு உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ அழகாக இயேசு சொல்கிறார் பாருங்க. மோசே சொன்னதை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நான் அதுதாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்? நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி ஒரு குறைவு இருக்குது, அந்த குறைவை நிவர்த்தி பண்ண முடியாது.
அந்த குறைவை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் புதிய பிரமாணத்தின்படி வந்த இவர்தான். அந்த கையைத்தான் மரியாள் இயேசுக்கு நேராக நீட்டுறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் தான் அந்த குறைவை நிறைவாக்க முடியும். அந்த நியாயப்பிரமாணம் குறை உள்ளது தான். அதுக்கு தான் ஆண்டவர் எரேமியா புத்தகத்தில் தெளிவாக எழுதுறாரு. எசேக்கியேல் 20:25 ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியமங்களையும் கொடுத்தேன். அதோட அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணத்தில் நன்மை கிடையாது. நியாயப்பிரமாணம் ஜீவன் இல்லாதது. நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? உங்கள் பாவத்தில் உங்களை கொல்ல விடாமல் தடுத்து நிறுத்தும். பாவம் மூடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் இவர் கையில் இருக்கு. அந்த நியாயப்பிரமாணம் குறை உள்ளது, கிருபையின் பிரமாணம் குறை இல்லாதது. அதான் கம்யூனியன், புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தான் மரியாள் அங்கே சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ அவர் பேச்சை கேட்குறவனுக்கு திராட்சை ரசம் கிடைக்கும். அவர் பேச்சை கேட்குறவனுக்கு புதிய உடன்படிக்கை கிடைக்கும். அவர் பேச்சை கேட்குறவனுக்கு கர்த்தரோடு கூட பங்கு கிடைக்கும். இப்போ இயேசு அதற்கான வழிமுறையை சொல்லி கொடுக்குறார். நியாயப்பிரமாண காலைக்கு சபைக்கு சொல்லாமல் தனக்கு நேராக திருப்பப்படுற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். அந்த கற்சாடியாது யூதருடைய சுத்திகரிக்கிற முறைமையின்படி இருக்கிற கற்சாடி. அந்த கற்சாடி ஏன் காலியாக இருக்குது? ஏற்கனவே சுத்திகரிப்பு முடிஞ்சிருச்சு. சுத்திகரிப்பு முடிஞ்சு தான் உள்ளே போயிருக்கிறான். இப்போ இயேசு சொல்கிறாரு, இன்னும் ஒரு விசை அதை நிரப்பு. எது? சுத்திகரிக்கிற கற்சாடி நிரப்பு. இன்னும் ஒரு விசை அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதனால தான் 2 ஞானசானம் பைபிள் சொல்லுது. எந்த ஞானசானம்? யோவான் ஸ்நானம் சொல்கிறார், நான் உங்களுக்கு எதில் கொடுக்குறேன்? தண்ணினாலே ஞானசானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் அக்கினினாலே உனக்கு ஞானசானம் கொடுப்பார். அது தண்ணியில் கழுவுற சுத்திகரிப்பு வேற, அக்னியில் கழுவப்படுகிற சுத்திகரிப்பு வேற. அதை தான் சொல்கிறாரு. 2 சுத்திகரிப்பு இருக்கிறது. முதல் சுத்திகரிப்பு யோவான் ஸ்நானம் மூலமாக. அதனால தான் பவுல் கேட்குறாரு, நீங்கள் என்ன நாமத்தில் ஞானசானம் எடுத்தீர்கள்? அவன் சொல்கிறான், யோவான் கொடுத்த ஞானசானம் எடுத்தோம். ரைட். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அடுத்த கேள்வி பவுல் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், எனக்கு பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்ன நாமத்தில் ஞானசானம் எடுத்த? ஏன்? ஒரு சுத்திகரிப்பு தண்ணியால், ஒரு சுத்திகரிப்பு அக்கினியால். தண்ணியால் சுத்திகரிப்பு கொடுக்கறது யோவான், அக்கினியால் ஞானசானம் கொடுக்கறது, சுத்திகரிப்பு நடத்துறது இயேசு கிறிஸ்து. அந்த 2வது சுத்திகரிப்பு அதுதான் நிரப்ப சொல்கிறார். அதை நிரப்பு. 2வது சுத்திகரிப்பு அங்கே வரணும். இப்போ ஏற்கனவே இவங்க எல்லாம் யார்? சுத்திகரிப்பு பண்ணி உள்ளே போனவங்க. பேதுரு சொல்கிறார், என் காலை நீர் கழுவக்கூடாது ஆண்டவரே. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்துல பங்கு இல்லை. உடனே அவன் சொல்கிறான், முழுவதுமாக என்னை கழுவும் ஆண்டவரே. உடனே இயேசு சொல்கிறாரு, ஏற்கனவே மூழ்கினவன் காலை கழுவினால் போதும். ஒரு தடவை சுத்திகரிப்பு செஞ்சிட்டியா, 2வது சுத்திகரிப்பு அக்கினினால் வர வேண்டிய சுத்திகரிப்பு. அதுதான் 2வது இயேசு கற்சாடியால் அதை நிரப்ப சொல்கிறார். இப்போ நிரப்பி சொல்கிறாரு, அதை கொண்டு போய் அவர் இடத்துல கூறுங்கள். இதை கொடுக்கும் போது இயேசு எங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா? தெளிவாக வசனம் சொல்லுது, அவர் கல்யாண வீட்டுக்கு வெளியே இருக்கிறார். அந்த சுத்திகரிப்பு செய்கிற இடத்துல இருக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட வெரி இம்பார்ட்டன்ட் விஐபி 12 சீஷர்களோடு வந்திருக்கிறாரு, தாயோடு வந்திருக்கிறாரு. அவரை கூப்பிட்டுருக்குறாங்க, அவரும் வந்திருக்கிறாரு. அப்படி வந்ததான இயேசு கிறிஸ்து ஏன் கல்யாண வீட்டுக்கு வெளியே இருக்கிறாரு? ஏன் கல்யாண வீட்டுக்கு வெளியே இருக்கணும்? அந்த கல்யாண வீட்டுக்கு வெளியே இருந்ததுக்கு காரணம், சுத்திகரிப்பு செய்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே இருக்கணும் தெரியுங்களா? நகரத்திற்கு புறம்பே இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அந்த கற்சாடி எங்கே வைக்கப்பட்டிருந்தது? வெளியே வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு காரணம், அவர் என்ன செய்யப்படணும்? நகரத்திற்கு புறம்பே இருக்கணும். வசனம் சொல்லுது, மத்தேயு 21:39 அவர் நகரத்திற்கு புறம்பே அடிக்கப்பட்டார். லேவியராகமம் 16:27 நம்ம வாசிக்கிறோம், அந்த அடிக்கப்படுகிறதான அந்த கிடாரி, அந்த ஆடு எங்கே கொண்டு போகப்பட வேண்டும்? பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகப்பட வேண்டும். எபிரேயர் புத்தகம் 13:11-12 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நகரத்திற்கு புறம்பே அடிக்கப்பட்டார். அந்த வெளியே தான் இயேசு நிற்கணும். இயேசு வெளியே அடிக்கப்பட்டா தான், வெளியே அவர் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினா தான் உள்ளே இருக்கிறவனுக்கு மீட்பு கிடைக்கும். நகரத்திற்கு வெளியே இயேசு அடிக்கப்பட்டாதான் உள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு மீட்பு. அதனால தான் இயேசு அதுக்கு வெளியே நிற்கிறார். வெளியே நின்றுட்டு சொல்கிறாரு, அந்த கற்சாடியை நிரப்புங்கள். இப்போ இயேசு சொல்லுகிறபடி இயேசு புறம்பாக இருந்து நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இயேசு நகரத்திற்கு புறம்பாக அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினான உடன்படிக்கை நகரத்திற்கு வெளியே ஏற்படுத்தப்பட்டது. அந்த உடன்படிக்கை தான் இந்த திராட்சை ரசத்துக்கான உடன்படிக்கை. இயேசு வெளியிருந்து அதை ஏற்படுத்துகிறார். உள்ளே இருக்கிறவன் மோசையின் பிரமாணத்தின்படி உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். வெளியே நிற்கிற இயேசு தன்னுடைய ரத்தத்தால் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். திராட்சை ரசம் குறைவுபட்டது. இந்த கானாவூர் கல்யாணத்தினுடைய வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடு. ஏங்க, இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போனால் அது தண்ணி தானே, இதை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்களே, இதை கொண்டு போய் கொடு.
இந்த உடன்படிக்கை என்ன செய்யும்? அதை வாங்கி புசிக்கிறவன் என்ன வார்த்தையை சொல்கிறான் கேளுங்க. அவன் சொல்கிற வசனம், முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசியானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதோடைய அர்த்தம் என்ன? முந்தின ரசம், அதாவது முந்தினது பரிமாறப்பட்டது, மோசேயின் வழியாக வந்த நியாயப்பிரமாணம், அது சுவை மிகுந்தது தான். ஆனால் பிந்தின ரசம் இருக்குது, பின்னாடி வந்த திராட்சை ரசம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்டது இருக்குது, அது அதிக சுவை உள்ளது. முந்தின பிரமாணத்தை பார்க்கிலும் பிந்தின பிரமாணம் அதிக சுவை உள்ளது. முந்தின பிரமாணத்தை பார்க்கிலும் பிந்தின பிரமாணம் ஜீவன் உள்ளது. முந்தின பிரமாணத்தை பார்க்கிலும் பிந்தின பிரமாணம் நன்மைக்கு ஏதுவானது. அதைக்கேல் புஸ்தகம் சொல்லுது 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, இந்த முந்தின பிரமாணத்தை பார்க்கிலும் பிந்தின பிரமாணம். கானா ஒரு கல்யாணத்தை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். எப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு கல்யாணம் அங்கே நடந்துச்சு போல அப்படின்னு. இல்லைங்க, அது ஆட்டுக்குட்டியானோட கல்யாணத்துக்கான முதன் காரியம். அந்த கல்யாணத்தில் ஆரம்பித்து உடன்படிக்கை எந்த கல்யாணத்தில் முடியும்னு சொன்னால் ஆட்டுக்குட்டியானோட கல்யாணத்தில் உடன்படிக்கை முடியும். இங்கே ஆரம்பித்த உடன்படிக்கை என்கேஜ்மெண்ட், அங்கே கல்யாணம். இங்கே ஆரம்பித்த திராட்சை ரசம், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இங்கே ஆரம்பித்த திராட்சை ரசம் அவர் வரும்போது கம்யூனியன் முடிஞ்சிடும். இங்கே ஆரம்பித்த கம்யூனியன் அங்கே தான் முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? மிக துல்லியமாக தெளிவாக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கிறோமா? இப்போ இந்த புதிய உடன்படிக்கை நம்ம எப்படி எடுத்துட்டு இருக்கிறோம்? அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். சுத்திகரிப்பு, இன்னைக்கு கம்யூனியன் எப்படி எடுக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியமே. நான் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கம்யூனியன் எப்படி எடுக்கிறோம், எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கம்யூனியன்? இந்த கம்யூனியனை கொடுக்குற முறையை நியாயமாக நமக்கு யார் கொடுத்துருக்கணும்? சீஷர்கள் கொடுத்துருக்கணும். இங்கே ஆரம்பிக்குது, அது சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, அங்கே ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிக்கிற அந்த கம்யூனியனை நமக்கு கொடுத்தது சீஷர்கள் அல்ல, நமக்கு கொடுத்தது பவுல். பவுல் சொல்றார், உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பவுல்கிட்ட 2 விதமான உபதேசம் இருந்தது. ஒன்று அப்போஸ்தலர்கள் அவருக்கு சொல்லி கொடுத்ததான உபதேசம். அப்போஸ்தலரும் சபை மூப்பர்களும் சொல்லி கொடுத்ததை அவரும் பர்னபாவும் பிரசங்கித்தாங்கன்னு இருக்கு. இன்னொன்று கர்த்தர் அவருக்கு நேரடியாக கொடுத்தது. இதில் கம்யூனியன் எப்படி வந்ததுன்னா கர்த்தர் நேரடியாக கொடுத்தது. அந்த நேரடியாக கொடுத்த கம்யூனியனை பற்றி சொல்லும்போது, இப்போ சுத்திகரிப்பு செய்து அந்த கற்சாடியை சுத்திகரிப்பு கற்சாடி, அதோட அர்த்தம் என்ன? நாம் மண்ணினால் செய்யப்பட்டவர்கள். நம்ம அந்த தண்ணியில் நிரப்ப சொல்றாரு. மீண்டுமாக ஒரு சுத்திகரிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானுக்குள்ள கடந்து வரும்போது யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர்களை இன்னும் ஒரு விசை என்ன செய்ய? விருத்த சேதனம் செய். 2வது உடன்படிக்கை கில்காலிலே செய்யப்பட்டது. அதே மாதிரி 2வது முறை சுத்திகரிப்பு. அக்கினியினாலும் ஜலத்தினாலும் பெறவா வீடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 2 ஞானஸ்நானம். அதான் 2 சுத்திகரிப்பு. தண்ணியில் செய்கிற சுத்திகரிப்பு வெளியே கழுவோம், அக்கினியில் கழுகிற சுத்திகரிப்பு உள்ளே கழுவோம். அந்த 1வது சுத்திகரிப்பு யோவான் ஸ்நானகந்து, 2வது சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவது. இந்த 2வது சுத்திகரிப்பை செய்தவன் தான் அதை எடுக்க முடியும், கம்யூனியன் எடுக்க முடியும். இன்னைக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? கம்யூனியன் குழந்தைகள் எடுக்கலாமா? ஏன் குழந்தைகள் எடுக்கக்கூடாது எல்லாம் கேட்குறாங்க. கம்யூனியன் யார் எடுக்கணும்? கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்து சிலுவையை சுமந்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு போகிறவன் எடுக்க வேண்டியதுதான் கம்யூனியன். அது புதிய உடன்படிக்கை எவ்வளவு பத்திரமா வச்சு இயேசு கொடுத்துருக்காரு பாருங்க. ஏதோ கம்யூனியனுங்கிறது ஒரு சடங்காச்சாரம் இல்லைங்க. இன்னைக்கு நேற்று ஆண்டவர் ஏற்படுத்தினதான சடங்காச்சாரம் இல்லை. இன்னைக்கு கம்யூனியன் என்பது ஒரு ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் இன் த சர்ச். எப்படி மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், ஒரு ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ். கம்யூனியன் என்பது என்ன தெரியுமா? 4000 வருஷமா மறைத்து வைக்கப்பட்டு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் மறைத்து வைக்கப்பட்டு, ஆபிரகாமுக்கு அது மாடலாக காண்பிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளியரங்கமாய் கொடுக்கப்பட்டு, பவுல் வழியாக திருச்சபைக்குள்ளே நுழைத்திருக்கிறார் அந்த உடன்படிக்கையை. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கம்யூனியன். எப்படிங்க இந்த கம்யூனியனை நம்ம மிஸ் பண்ண முடியும்? இந்த கம்யூனியன் எப்படி எடுக்கணும் அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கம்யூனியன் எப்படி எடுக்கணும் ஒரே வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டார் பவுல். அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாகவும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அபாத்திரமாய் போஜனபானம், கண்டபடி கம்யூனியன். இன்னைக்கு பல சபைகளில் கம்யூனியன் கொடுக்குற முறையை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. இப்போ கொடுக்கறது அதை விட கொடுமை. இந்த லாக்டவுன் காலத்தில் இவங்க கம்யூனியன் கொடுக்கறது அதை விட கொடுமை. ஆனால் லாக்டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், பல சபைகளில் கம்யூனியன் என்பது ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு ஜூஸை கொண்டு போய் மொண்டு ஊத்துற மாதிரி அதுக்காக கொடுக்கப்படுகிறதான அதுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து வாயில் இருக்கிற வெத்தலை பாக்க துப்பிட்டு வந்து கம்யூனியன் எடுக்கிறான், அதுவும் கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு கேவலப்படுகிறது இந்த உடன்படிக்கை. உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் 4000 வருஷத்துக்கு முன்பாக ஏற்படுத்தின உடன்படிக்கை.
அந்த உடன்படிக்கையில் பங்கு பெறாத சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்னிடத்துல உனக்கு பங்கில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இதை எடுக்காட்டி என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை. எடுத்திருக்கிறோமா? அதை விட முக்கியம், இயேசு கிறிஸ்து வரும்போது கம்யூனியன் எடுத்தவனா காணப்படுகிற சபை தான் மனவாட்டி சபை. அந்த கம்யூனியனை உதாசனப்படுத்தி இந்த எடுக்க வேண்டாம் பரவாயில்லன்னு தள்ளி விடுற சபை கர்த்தரை விரும்பாத சபைன்னு இருக்கு. இன்னைக்கு அந்த கம்யூனியன் we wants to give importance. நீ கண்டிப்பாக எடுக்கணும். போஜனம் பண்ணும்போது பாத்திரவானா எடுக்கணும். அந்த கம்யூனியனை பற்றின எப்படி எடுக்கணுங்கிற ஒரு முழு டீட்டெயில்ஸையும் அது ஒரு 45-50 நிமிஷமாக ஒரு செய்தியாக, திருவிருந்து ரகசியங்கள் அப்படிங்கிறதான செய்தியாக அந்த இதே நம்முடைய சேனல்லையே இருக்குது. நீங்கள் போய் பார்க்க முடியும். அதை போய் தயவு செய்து பாருங்கள். கம்யூனியன் எப்படி எடுக்கணும், கொடுக்குறவன் எப்படி இருக்கணும், எடுக்கிறவன் எப்படி இருக்கணும், அங்கே இருக்குது. பவுல் சொன்னது தான் அது இருக்குது. அதை முடிஞ்சா பாருங்கள். ஸோ இந்த கம்யூனியன் கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டது. இது கானாவூர் கல்யாணத்தில் ஆரம்பித்தது. நீங்கள் ஏதோ சாதாரணமாக கானாவூர் கல்யாணத்தை தண்ணி திராட்சரசமாக மாற்றினார். இப்போ ஒரு சிலர்லாம் சில மேஜிக் மேனை சபை கூட்டு வராங்க. மேஜிக் மேனை சபை கூட்டு வந்து தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறாரு. அவர் தண்ணியை திராட்சரசமாக மாற்றி பாருங்கள், குடித்தா டேஸ்ட்டாக இருக்குது, ஜூஸாக இருக்குது. மதியினர்கள். இட்ஸ் அன் ஹெவன்லி ட்ரெஷர், ஹெவன்லி சீக்ரெட். பரலோகத்தினுடைய ரகசியம் அந்த கானாவூர் கல்யாணத்தில் வெளிப்படுகிறது. இயேசு இதை மேஜிக் பண்ணிட்டாரு, நாங்களும் அந்த மேஜிக் பண்ணுறோம். இயேசு பண்ணது புதிய உடன்படிக்கைக்கான அடையாளம் அங்கே இருக்குது. அதனால தான் மரியாதை பார்த்து ஸ்திரீயனார், நியாயப்பிரமாண கால சபையே உனக்கும் எனக்கும் என்ன, என் சொல்படி கேட்குறவனுக்கு தான் அது கிடைக்கும். அதைத்தான் அந்த இடத்துல செஞ்சான். கானாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி இதுதான் இருக்கு. இந்த ரகசியத்தை தான் கர்த்தர் அதில் வச்சிருக்கிறார். தயவு செய்து ஒவ்வொரு வசனத்தினுடைய அப்படி தான் இருக்கு. தயவு செய்து இந்த கம்யூனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாத்திரவானா எடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த கம்யூனியனை எடுக்கணும்ப்பா, நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணணும் ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை எனக்கு முறிஞ்சு போகக்கூடாது ஆண்டவரே, நான் எடுக்கிறதுக்கு வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா. நீ உண்மையாக பாரத்தோடு கூட இதை செய்யும்போது கர்த்தர் உனக்கேற்ற வாசலை திறப்பார். கர்த்தர் அதை கிடைக்கிறதுக்கு வழி செய்வார். நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்தில் சபையினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கணும். இந்த கம்யூனியனுக்காகவாது திறக்கணும், ஜனங்களோட உடன்படிக்கைக்காகவாது திறக்கணும். நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை திறக்கிறதுக்கு தாமதமானால் தயவு செய்து உங்கள் குடும்பமாக உட்கார்ந்து தேவனிடத்தில் உண்மையும் உத்தமமாக இந்த கம்யூனியனை எடுங்க. திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பூசிங்க. அவர் வருகிற நாள் நெருங்கி விட்டது. மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணி அவர் அப்பத்தை புசிக்கிறவனை தன்னோடு கூட எடுத்துக்கொள்வார். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் எவ்வளவு மகத்துவமானது ஆண்டவரே. அதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனை அற்புதமானவைகள் ஆண்டவரே. அவைகளின் பொக்கிஷங்கள் எப்படி ஆய்வு வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வேதத்திற்குள்ளே ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னால், ஒவ்வொரு ஓமைகளுக்கு பின்னால் நீ புதைத்து வைத்திருக்கிற பரலோகத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளியரங்கமாக்கி தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அந்த அற்புதங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த பொக்கிஷம், ஒளிப்பிடத்து பொக்கிஷம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரும் உம்முடைய உடன்படிக்கையில் பங்கு பெற சீக்கிரத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து தருவீராக. நாங்கள் ஒருமித்து அந்த கம்யூனியன் எடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.